وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை என்கிற கருப்பொருளின் கீழ் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு நாள் மாநாட்டிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். இந்த ஒரு நாள் முழுவதுமே நம்முடைய தூதுவர் அல்லாஹ்வின் தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை குறித்து தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே பல தலைவர்களை குறித்து வீர உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. பல தலைவர்களை குறித்துண்டான புத்தகங்கள் வெகுவாக மக்களுக்கு மத்தியிலே விற்பனை ஆகிறது. அதனை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் என்பது மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. ஆனால் இந்த தலைவர்களுக்கு மேலாக இந்த உலகமே, முஸ்லீம் என்பவரை தாண்டி இந்த உலகமே படிக்க வேண்டிய ஒரு மாபெரும் தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்பது, பணி என்பது நம்மளை சார்ந்ததாக இருக்கிறது. யாராவது ஒரு சில தலைவர்களில் கவரப்பட்டே அவர்களுக்கு பின்னால் ஆட்டு மந்தையை போன்று செல்லக்கூடிய கூட்டங்களாக நம்மளால் மக்களை பார்க்க முடிகிறது. உன் தலைவரிடத்திலே நீ கவர்ந்து போன விஷயம் என்ன, அவர் என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார், அவர் என்ன தியாகம் செய்திருக்கிறார் என்று அவரிடத்தை கேட்டு பார்த்தால், எங்களுடைய தலைவரா அவருடைய ஸ்டைலுக்கு ஈடாகுமா அப்படின்றாங்க, அவருடைய நடைக்கு ஈடாகுமா என்றாங்க. அப்போ இன்னைக்கு மக்கள் எதையெல்லாம் கவரப்பட்டு யாருக்கு பின்னால் எல்லாம் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு தலைவன் அல்லது தலைவர் என்பதற்குண்டான அடிப்படையான எந்த தகுதியிலுமே இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய, புகைப்பிடித்து அவர்களுக்கு வழிகாட்டுகிற, அந்நிய பெண்களோடு ஆடி குதுகலித்து அவர்களுக்கு வழிகாட்டுகிற, வெட்கத்தை அவர்களுக்கு மத்தியில் இல்லாமல் ஆக்குகிற, இது போன்ற மோசமானவர்களுக்கு பின்னால் பெரும் பெரும் கூட்டங்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தலைவர் என்றால் அதற்குண்டான இலக்கணம் என்ன, தலைவர் என்றால் அதற்குண்டான அடையாளம் என்ன, முகாந்திரம் என்ன என்று எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு மத்தியிலே உண்மையான தலைவர், அவர்களை குறித்து அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது நம்மை சார்ந்திருக்கிறது. நாம் நமக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறோம், பேச வேண்டியது தான். எவ்வளவு தூரம் நம்முடைய தூதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பொதுமைப்படுத்தியிருக்கிறோம், பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தலைவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் த 100 என்கிற ஒரு புத்தகம் கூட எழுதப்பட்டதை நாம் பரவலாக அறிந்திருக்கிறோம். அந்த புத்தகத்தில் கூட அந்த புத்தகத்தின் ஆசிரியர் முதல் இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுத்திருப்பார்கள். இதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு பூரிப்பும் ஒரு ஆனந்தமும் தான் ஏற்படும். இந்த ஆசிரியர் சரியாக
ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறார் என்று. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய தூதுவர் எந்த அளவுக்கு உயர்வானவர், அந்தஸ்து மிக்கவர் என்றால், மனிதர்களோடு அவர்களை ஒப்பிட்டு வரிசைப்படுத்தவே முடியாது. இந்த 100 புக் இருக்கிறது அல்லவா, இது ஐமத்து சலஃப் இமாம்களை பொறுத்த மட்டிலே இதை ஏகமனதோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதை பொருந்தி கொள்ள மாட்டார்கள். மற்ற மக்கள் எல்லாம் வானளவு இதை உயர்த்தி பேசுவார்கள், கோலோச்சி பேசுவார்கள், பாருங்கள் எங்களுடைய தூதுவருக்கு அவர் முதலிடத்தை கொடுத்து விட்டார் என்று. ஆனால் ஐமத்து சலஃப் இமாம்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய தூதுவரை பொறுத்த மட்டிலே, எங்களுடைய தலைவரை பொறுத்த மட்டிலே மனிதர்களோடு ஒப்பிட்டு அவருக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்குண்டானவர் கிடையாது. எக்ஸாம்பிள், ஒரு பிஹெச்டி முடித்தவரை ஒரு எல்கேஜி பையனோட சேர்த்து அவருக்கு முதலிடத்தை கொடுத்துட்டா அது அவருக்கு பெருமையா சிறுமையா? ஒரு பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட் வருது, ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு காம்படிஷன்லையோ ஏதாவது ஒன்றுதையோ ஒரு ரிசல்ட் வருது, அதில் ஒரு 100 பேர் இடம் பெற்றிருக்கிறாங்க. 99 பேரும் யார் அப்படின்னா எல்கேஜி படிக்கக்கூடிய அந்த தருணத்தில், அந்த ஸ்தானத்தில், அந்த வயதை ஒத்தவர்கள். அவர்கள் அந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தை பிஹெச்டி படித்த ஒருவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது அது அவருக்கு கௌரவமா, அவருக்கு சிறுமையா? இப்போ அதே போன்று தான் எங்களுடைய தூதுவரை வானவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனால் சில சூழ்நிலைகளில், சில தருணங்களில் வானவர்களை காட்டிலும் அவருடைய அந்தஸ்தை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி வைத்திருக்கிறான். சித்ரத்துல் முன்தஹா, படைப்பினங்கள் உச்சபட்சமாக அதிகபட்சமாக செல்லக்கூடிய ஒரு இடம் என்று ஒன்று உண்டு. அந்த இடத்தை தாண்டி, அதை இடத்தை கடந்து யாராலும் எவராலும் வர முடியாது. ரூஹுல் குதூஸ் என்று அறியப்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட வர முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே வருவதற்குண்டான அனுமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததின் விளைவு, கொடுத்ததின் வெளிப்பாடு, வானவர்களை காட்டிலும் அவருடைய அந்தஸ்தை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு தூதுவர், அவரை கொண்டு வந்து ஒரு பிஹெச்டி ஹோல்டரை நீ எல்கேஜி ஸ்டூடெண்டோடு கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி நீ ஒரு 100 புக் எழுதி அவருக்கு முதலிடம் கொடுப்பதில் அவருக்கெல்லாம் அதில் பெருமை வந்துவிடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை, ஒரு பெரும் தலைவரை இந்த உலக மக்களுக்கு நாம் எந்த அளவுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பொறுப்பு நமக்கு இருக்குது என்பதற்காக தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு நமக்கானதல்ல, நாம் ஒவ்வொருவரையும் உருவாக்குவதற்கான மாநாடு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கு பறைச்சாட்டுவதற்கான அம்பாசிடர்களாக, தூதுவர்களாக நம்ம மாறணும். ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற, ரசூலுல்லாஹி செய்தியை வரலாற்றை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்புதாரிகளாக நம்ம மாறணும். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அந்த நிகழ்ச்சிகளில் முஸ்லீம்களை தாண்டி முஸ்லீம் அல்லாதோர் அதிகபட்சமாக பங்கு பெற செய்வதற்குண்டான உழைப்பை நாம் செய்ய வேண்டும். அப்படி அந்த மக்களுக்கெல்லாம் உண்மையான தூதுவர் யார், உண்மையான தலைவர் யார் என்றெல்லாம் அறிமுகப்படுத்தப்படாத காரணத்தினால்தான் இன்னைக்கு ஸ்டைலில் மயங்கி போய் உட்கார்ந்துருக்கான். சிகரெட்டை தூக்கி போட்டு வாயில் பிடிக்கிறதுல மயங்கி போய் உட்கார்ந்துருக்கிறான். ஸ்லோ மோஷனில் நடந்து வரதை பார்த்து மயங்கி போய் உட்கார்ந்துருக்கிறான். என் தலைவர் அப்படின்ட்டு கோலோச்சி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட என்னுடைய தலைவருக்கு இடையில ஒரு வீடியோ பார்க்க முடிகிறது. என் வீட்டில் உள்ளவர்கள் ஓட்டு போடவில்லை என்றால் அவர்களுக்கு நான் விஷத்தை வைத்து கொண்டு விடுவேன். என் வீட்டில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட என்னுடைய தலைவருக்கு ஓட்டு போடவில்லை என்றால் நான் விஷம் வைத்து கொண்டு விடுவேன் என்கின்ற அளவிற்கும். சுப்ஹானல்லாஹ், நம்ம அந்த டாபிக்கு போல, ஆனால் அந்த மக்களுடைய பரிதாபமான நிலையை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரு நாள் மாநாடு முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குண்டான அந்த வாழ்வைத்தான் அங்கமாக ஒவ்வொரு பேச்சாளருமே இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியில் பேச இருக்கிறாங்க. அதை சுமந்து செல்லுகிற, அதை ஏற்று செல்லுகிற பணியாளர்களாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். ஆக இந்த சிந்தனையோடு இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் நாம் உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் உண்டான ஒரு தொடர்பை குறித்து பேசுவதற்கான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எல்லாம் யோசிக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் குர்ஆனே அருளப்பட்டிருக்கிறது, ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் குர்ஆனே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குர்ஆனை அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்த்தார்கள், மக்களை அந்த குர்ஆன் பக்கம் எப்படி அழைப்பு கொடுத்தார்கள் என்று பேசுவது ஒரு பொருத்தமானது. அந்த குர்ஆனை மக்கள் எப்படி ஏற்றார்கள், அந்த குர்ஆன் மூலமாக மக்கள் எப்படி மாறினார்கள் என்று பேசுவது பொருத்தமானது. குர்ஆன் அருளப்பட்ட அந்த தூதுவருக்கும் அந்த குர்ஆனுக்கும் உண்டான தொடர்பை குறித்து பேசுவதென்றால் நாம் என்ன பேசுவது?
பொதுவாக யார் ஒரு விஷயத்தை கொண்டு வருவாரோ அவர் அந்த விஷயத்தோடு பெருசாக என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா ஒத்துப்போக மாட்டார். அதை என்னன்னா ஆர்டர், அதை சொல்லக்கூடிய நிலையில தான் அவர் இருப்பார். ஏதாவது ஒரு தத்துவத்தை கொண்டு வருகிறார், ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருகிறார், ஏதாவது ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார் என்றால் அதை என்ன செய்வார், மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதிலே சூப்பராக இருப்பார், சூப்பராக செயல்படுவார். அவர் எந்த விஷயங்களை சொல்லுகிறாரோ அதை அவருடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்றால் பெரும்பான்மையாக பார்க்க முடியாது. அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். HR சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு. அதில் ஃபஸ்ட்டு ரூலே நாம் எடுத்துக்குப்போமே, ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு எல்லாம் ஷார்ப்பாக வந்துடணும் ஸ்டாஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த HR 9 மணிக்கு செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு, ஏங்க இதை நீங்கள் தானேங்க சொன்னீங்க, சொன்னதே நீங்கள் தானேங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலையா, நீங்கள் இதை கடைபிடிக்கலையா என்று நம்ம கேட்கிற பொழுது பெரும்பான்மையான என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருநெல்வேலிக்கு அல்வாவா, திருநெல்வேலி காஞ்சிபுரத்துக்கே பட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எனக்கானதுலப்பா, உனக்கானது, கொண்டு வந்தவனே நான், உருவாக்கியவனே நான், இதை நீங்கள் கடைபிடிக்கணுமே தவிர என்கிட்ட நீ எதிர்பார்க்க கூடாது என்பதை போன்று தான் பல பேருடைய நிலைப்பாடு என்பது இருக்கும். ஆனால் எந்த ஒரு குரானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சுமந்து தாங்கி கொண்டு வந்து சேர்த்தார்களோ அந்த குரானோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லாத ஒரு நெருக்கம், யாருக்குமே இல்லாத ஒரு உறவு ரசூலுல்லாஹி அவர்களோடு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குரானுக்கும் உண்டான அந்த உறவு என்பது சர்வ சாதாரணமான ஒரு உறவு கிடையாது. அது நாம் ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக, ஒவ்வொரு ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களையும் குரானையும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்வு கலந்து போயிருப்பதை நம்மளால் உணர முடியும். நாம் குரானையும் ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களையும் வெவ்வேறு கோணத்தில் தான் பார்க்கிறோம். குரானை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ரசூலை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று வெவ்வேறு பார்வையில் தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்வை நாம் நெருங்கி 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 படிக்கிற பொழுது அது 2 ட்ராக்கில் போகிறது, கடைசியாக ஒரு ட்ராக்கில் போயிடுது. குரான் என்கிற ஒரு ட்ராக்கு, ரசூல் என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு ட்ராக்கு, இந்த 2 ட்ராக்காக இருக்கக்கூடியவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வை உற்று நோக்குகிற பொழுது இது 2 வெவ்வேறு பாதை அல்ல, இது 2 வெவ்வேறு கோணல் இல்லை, இது 2 ஒன்றுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. எப்போ? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வை அங்கமங்கமாக படிக்க வேண்டும், சன்னம் சன்னமாக படிக்க வேண்டும். படித்ததின் விளைவால் கண்டவர்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வை பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இதை உணர்ந்திருக்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சில மனிதர்கள் வராங்க, உம்முல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களின் அன்னையரே, எங்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லுங்களேன் என்று வேறொரு வாசிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வந்தவங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரஹ்மத்துல் ஆலமீன் என்று ஒரு தலைப்பு போட்டு காலையில் 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து மாலை 6 மணி வரைக்கும் நம்ம பேசினாலும் ரசூலுல்லாஹி வாழ்வு பேசி முடிக்க முடியுமா? ஒரு நாள் மாநாடு போட்டாலும் பேசி முடிக்க முடியாது. ஒரு பெரும் நூலில் உள்ளடக்கி விட முடியாது. நமக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வரலாறு என்று கேட்கப்பட்டால் அது சார்ந்த ஒரு பெரிய நூலாக எந்த நூல் நமக்கு தெரியும் அப்படின்னா ரஹீக் அல் மக்தூம் என்று சொல்லுவோம், ரஹீக் அல் மக்தூம் என்று சொல்லுவோம். ஆனால் இது பிற மொழிகளில் வந்த நூல்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, உருது மொழியிலேயோ அல்லது அரபு மொழியிலேயோ வந்திருக்கக்கூடிய வரலாற்று நூல்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த ரஹீக் அல் மக்தூம் என்ன தெரியுமா? பாக்கெட் புக்கு மாதிரி, பாக்கெட் புக்கு மாதிரி. அவ்வளவு முஜல்லதுகள், அவ்வளவு பார்ட், அவ்வளவு பகுதிகள், 10 பகுதிகள், 16 பகுதிகள், 22 பகுதிகள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வரலாறை ஒரு நூலகம் முழுவதும் வைக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் இமாம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறை வெளியூர்லேருந்து வந்த 4 பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல எங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னா ஒரு சிட்டிங்கில் சொல்லி முடிச்சிட முடியுமா? ஒரு சிட்டிங்கில் சொல்லி அதை நிறைவு செஞ்சிட முடியுமா? என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் நிறைவடையாது. ஏதாவது ஒரு பகுதியை சொல்லலாம். ஆனால் வந்தவங்க எல்லாத்தையும் கேட்டு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி நடந்துப்பாங்க, குடும்பத்தில் எப்படி நடந்துப்பாங்க, வெளியில் எப்படி நடந்துப்பாங்க என்று கேட்டு நிற்கிற பொழுது அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய அறிவார்ந்த பெண்மணி, அதாவது இமாம்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கல்வியை ஒப்பிடுகிற பொழுது சொல்கிறாங்க அப்படின்னு என்னன்னா, உலகத்து பெண்களின் கல்விகளை ஒரு தராசு தட்டிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கல்வியை ஒரு தராசு தட்டிலும் வைத்தால் யாருடைய கல்விதான் எடைக்கூடியதாக இருக்குமாம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கல்விதான் எடைக்கூடியதாக இருக்குமாம். அப்படிப்பட்ட
கல்விமான், அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ட், அப்படிப்பட்ட நாலேஜபிள் பர்சன் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களே கேட்டுக்கொள்ளுங்கள், பெண்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு போட்டி போடக்கூடிய ரீதியிலே கல்வியில் உச்சம் கண்டவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு சாதிப்பதற்கு என்ன இருக்கு என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க, பெண்கள் செய்வதற்கு என்ன இருக்குது என்று பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சமயக்கட்டிலே முடங்கி இருப்பது தானே எங்களுடைய வேலை, கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆக்கி போடுறதானே எங்களுடைய வேலை, வீட்டு வேலையில பார்க்கறதானே எங்களுடைய வேலை என்று பெண்கள் எப்போதும் தங்கள் நிலையை குறித்து குறைபட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எந்த வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த வேலைகளை எல்லாம் உங்களை காட்டிலும் மிக கச்சிதமாக மிக சரியாக செய்தவள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வீட்டு வேலையை பார்த்தாங்க, கணவன் அவங்களுடைய வேலையை பார்த்தாங்க. இந்த வேலைகளெல்லாம் பார்ப்பதோடு ஆண்களுக்கே போட்டி போடக்கூடிய ரீதியிலே கல்வியில் சிறந்து விளங்கினாங்க. எங்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு கல்வியில் ஏதாவது தடுமாற்றம் ஏற்பட்டால், எங்களுக்கு கல்வியில் ஒரு விளக்கம் தேவைப்பட்டால் நாங்கள் பல பேரிடத்தில் வினவுவோம், பல பேரிடத்தில் கேட்போம், திருப்தியே வராது. நமக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நமக்கு அறிமுகமான ஆளுமிடத்தில் செய்வோம், நம்ம கேட்போம். அவர் விளக்குன்னு விளக்குனாலும் நமக்கு ஒரு திருப்தியே வராது. அதனால் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, ஓகே ஷே ஜஸாக்கல்லாஹ் அப்படின்னு போட்டுட்டு அடுத்து தெரிஞ்ச ஆலிம்கள் லிஸ்ட்டில் வேறு நம்பருக்கு போயிடுவோம். அடுத்து தெரிஞ்ச வேறு ஆலிமுக்கு ஃபோனை போட்டு, ஷேக் இது சம்மந்தமாக நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் திருப்திகரமாக எனக்கு இல்லை, நீங்கள் விளக்கம் கொடுங்களேன் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு ஒரு திருப்தி வரணும், நமக்கு ஒரு பதிலில் ஒரு திருப்தி வரணும். அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எத்தனையோ பேரிடத்தில் நாங்கள் சில விஷயங்கள் குறித்து விளக்கம் கேட்டாலும் எங்களுக்கு போதாத குறையாகத்தான் இருக்கும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ஒரு டைம் வாங்கி நாங்கள் எங்கள் கேள்விக்குண்டான ஒரு பதிலை அவங்க கிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்னா யாருமே கொடுத்து விடாத ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. எங்களுக்கு அந்த விளக்கம் பரிபூர்ணமாக இருக்கும், அவ்வளோ திருப்தியாக இருக்கும், அவ்வளோ குழப்பமாக இருந்தவங்க அவ்வளோ தெளிவாகிருவோம். அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படிப்பட்டவங்க 4 பேர் வந்து நிற்கிறாங்க. எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி பற்றி சொல்கிறதா இருந்தால் இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அவர்களுக்கும் நேரம் இல்லை, ஆயிஷா எல்லாருக்கும் நேரம் இல்லை. அப்படிப்பட்ட கல்விமான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தவங்களிடத்தில் சுருக்கமாக சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? ரசூலுல்லாஹி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? நீங்கள் குரானை ஓதியது உண்டா? நீங்கள் குரானை வாசித்தது உண்டா? குரானுடைய அத்தியாயங்களை படித்தது உண்டா? வந்தோம் சொல்ல, ஆமாம் படிச்சிருக்கிறோம், குரான்லாம் நாங்கள் படிச்சிட்டோம், குரானுடைய சூறாக்கெல்லாம் நாங்கள் ஓதிட்டோம், அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய விளக்கங்கள் எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களை அதை பற்றி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு இப்போ வேண்டியது, எங்களுக்கு தெரிய வேண்டியது எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நான் குரான் எல்லாம் படிச்சிட்டோம், எங்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுங்கள். அப்போ ஆயிஷா சொல்லணும், குரானை படிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் குரானை எதை படித்திருக்கிறீர்களோ, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ஹுலுகுஹு கல் குர்ஆன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கேரக்டர் குரானுடைய கேரக்டர் தான். குரானுடைய கேரக்டராக நீங்கள் எதை படித்து உள்வாங்கி இருக்கிறீங்களோ அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர். குரானுடைய கேரக்டர் என்ன? குரான் எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறாங்க. குரான் எதை தடுத்திருக்கிறதோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. குரான் சொல்வதை செய்பவராகவும் குரான் தடுத்ததை விட்டு விலகியவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை மிக அருகாமையில் இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், குரான் என்பது வேற, ரசூலுல்லாஹி வாழ்வு என்பது வேற என்பது கிடையாது. ஒரு கட்டத்தில் இந்த இரண்டும் ஒன்றாக சேருவதை அவரால் என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படின்னா புரிய முடிந்திருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை மிக நெருக்கமாக நாம் இருந்து பார்க்க செஞ்சிருக்கிறோம், நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குரானோடு இவ்வளவு ஒன்றட கலக்க முடிஞ்சிச்சு? குரானோடு நெருங்கினாங்கன்றல்ல, குரானோடு உறவை பலப்படுத்தி கொண்டார்கள் என்றல்ல, குரானோடு கலந்து விட்டார்கள், குரானோடு ஒன்றோட ஒன்று ஆகிவிட்டார்கள். இது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரானுக்கு கொடுத்த முக்கியத்துவம், அவங்களுடைய சிந்தனை என்பதெல்லாம் குரானை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், குரானின் பக்கம் மக்களை வழிகாட்டணும் என்பதோடு மாத்திரம் இல்லை. ரசூலுல்லாஹினுடைய சிந்தனை, முதல் சிந்தனை என்ன அப்படின்னா அந்த குரானை தான் உள்வாங்கணும், தன் வாழ்வில் பிரதிபலிக்கணும். அந்த குரானை தான் உள்வாங்கணும், அந்த குரானை தன் வாழ்வில் பிரதிபலிக்கணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை முதலானதாக இருந்துச்சு. இந்த பார்வை நமக்கு வந்துருச்சுன்னா இந்த தீன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த தீன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற அந்த கடமை உணர்வு, இந்த தீனை முதல்ல நம்ம கிட்ட சேர்ப்போம் என்கிற அந்த பார்வை நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா பெரும் மாற்றங்கள் ஏற்படும்.
மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற சமயத்திலேயே இவ்வளோ மாற்றங்கள் என்கிற பொழுது நம்ம இடத்திலே அதை கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு தனிநபரும் செயல்படுவார், சிந்திப்பார் என்றால் பெரும் மாற்றங்களை காண முடியும். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனோடு எப்படியான அவருடைய உறவு இருந்துச்சு, எப்படியான உறவுகளை அவர்கள் பேணியதின் விளைவால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவுட்புட், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வு குர்ஆனாகவே விளங்கியது என்பதை நாம் கவனிக்கணும். எக்ஸாம்பிள், எங்கள் குர்ஆனோடு உறவை பலப்படுத்தணும், குர்ஆனோடு நம்முடைய உறவை நெருக்கணும். அதுக்கு என்னங்க குர்ஆனை ஓதணும், அதுதானே சொல்ல போகிறீங்க, குர்ஆனை ஓதுங்க அதானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு சில பேருக்கு வரலாம். ஆனால் குர்ஆனை ஓதணும் என்பது தான் முதன்மையான நோக்கம். ஆனால் எத்தனை தூரம் ஓதணும், எவ்வளவு ஓதணும் என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா? ஏன்னா நம்முடைய மக்களும் குர்ஆனை ஓதாமலாம் இல்லை, அல்லாடிகளும் நாமளும் குர்ஆனை ஓதக்குள்ளாக தான் இருக்கிறோம். சில மாற்றங்கள் முன்பின் இருக்கும். வருடாந்திர முசல்லிகளை போன்று வருடாந்திர குர்ஆன் ஓதக்கூடியவங்கன்னு இருப்பாங்க. ரம்லான் மாதம் வந்துச்சுன்னா குர்ஆனை எடுப்பது என்ன, ஓதுறது என்ன என்று ரம்லானுடைய மாதத்தை குர்ஆனை ஓதுவதற்கு ஒதுக்கி விடுவாங்க. அல்லது குறைஞ்சபட்சம் வாராந்திர குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா சூரா காஃப் எடுத்து ஓதுவது. அதையும் தாண்டி அன்றாடம் குர்ஆன் ஓதக்கூடியவர்களும் மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. அன்றாடம் குர்ஆன் ஓதக்கூடியவர்களும் மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. எப்போ ஓதுவாங்க? சுபுக்கு பிறகோ அல்லது ஏதாவது ஒரு வக்துக்கு பிறகோ அல்லது இரவு நேரத்திலேயோ. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? வருடாந்திர குர்ஆன் ஓதுறவங்களை விடுங்க, வாராந்திரம் குர்ஆன் ஓதுறவங்களை விடுங்க. இவர் தான் டெய்லியும் ஓதுறாரு மாஷா அல்லாஹ். சுபுக்கு பிறகு ஓதுறாரு, ஏதாவது ஒரு வக்துக்கு பிறகு ஓதுறாரு, ஏதாவது ஒரு இரவு நேரத்தில் டைம் கிடைக்கும் போது ஓதுறாரு. இது போதாதா என்றால் நமக்கு வேண்டுமென்றால் இது போதுமானதாக இருக்கலாம். ஏன்னா வி கம்பேரிங் வித் வீக்லி ரீடர்ஸ் அண்ட் இயர்லி ரீடர்ஸ், அப்படிதானே? வருடாந்திரம் குர்ஆன் ஓதக்கூடியவர்களோடும் வாராந்திரம் குர்ஆன் ஓதுபவர்களோடும் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஐ எம் டெய்லி ரீடர், நான் தினமும் ஓதக்கூடியவன். ஸோ உங்களுக்கு முன்னால் நான் பிரைட், உங்களுக்கு முன்னாலே நான் சூப்பர். அப்போ அவங்களுக்கு முன்பாக நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு மிதப்பான எண்ணம் தான் ஏற்படும். நம் மீது ஒரு குறை இருப்பது போன்றே நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் நான் பிரகாசிக்கிறேன், அவர்களுக்கு முன்னால் நான் ஜொலிக்கிறேன். ஆனால் இங்கே நாம் இவர்களோடு நம்மளை ஒப்பிடுவதோடு ரசூலுல்லாஹி அவர்களோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமே. குர்ஆன் அருளப்பட்ட அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போமே. அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ குர்ஆனை ஓதி இருக்கிறாங்க என்று அவங்களின் பக்கம் நம்முடைய பார்வையை திருப்பி பார்ப்போமே. அப்படி திருப்பி பார்த்தால் குர்ஆன் ஓதுற நேரத்தை கணிச்சு சொல்லலை சஹாபாக்கள், புரியுதா? குர்ஆன் ஓதுற நேரத்தை கணிச்சு சொல்லலை, குர்ஆன் ஓதாத நேரத்தை தான் கணிச்சு சொல்ல முடிஞ்சுச்சு. ஏன்னா அது ஈஸி. ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையில் குர்ஆனை எவ்வளோ தூரம் ஓதுவாங்க என்று கணிச்சு சொல்வதை காட்டிலும் குர்ஆனை ஓதாத தருணம் என்பது கணிச்சு சொல்வது எங்களுக்கு ஈஸிங்க என்கின்ற அடிப்படையில் அலியில் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அலியில் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹலாக்கு போவாங்க. பைத்துல் ஹலானா பாத்ரூமுக்கு போவாங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தவங்க தங்களை தூய்மையாக்கி கொண்டாங்க அப்படின்னா அடுத்து உடனே எங்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பதும் அவங்க குர்ஆனை ஓதுவதுமாக ஆரம்பித்து விடுவார்கள். குர்ஆனை ஓதி கொடுப்பதாகவும் குர்ஆனை ஓதுபவர்களாகவும் ஆகிவிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதாத நேரம் என்று ரசூலுல்லாஹினுடைய வாழ்வில் ஒன்றை பிரிப்பதாக இருந்தால் எந்த நேரம்? எந்த நேரம்? பைத்துல் ஹலா, பாத்ரூமுக்கு போகிற நேரம். பாத்ரூம் இருப்பாங்களா இல்லையா? அந்த பாத்ரூமுக்கு போகக்கூடிய அந்த இன் பிட்வீன் டைம், அந்த நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதாத நேரம். வேற என்ன என்று அலியல்லா அவர்களை விளக்கம் கொடுக்கிற பொழுது வேற எதுவும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஓதுவதை விட்டு என்ன செஞ்சதில்லை, தடுத்ததே கிடையாது. குர்ஆனை ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க, குர்ஆனை ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரே ஒரு எக்ஸப்ஷனல், ஒரே ஒரு விதிவிலக்கு, அவங்க ஜனாபத்துடைய நிலையில் இருந்தால் ஓத மாட்டாங்க. ஜனாபத் என்கிற இந்த நிலை தான் அவர்களை குர்ஆன் ஓதுவதை விட்டும் தடுக்குமே தவிர இதை தாண்டி அவர்களை குர்ஆன் ஓதுவதை விட்டும் எதுவுமே தடுக்காது. அதை தாண்டி அவங்க பாத்ரூமுக்கு போனாதான் உண்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த இரு நிலைகளை கழித்து, பாத்ரூம் போகிற ஜனாபத்தான இந்த நிலை, இந்த இரு நிலைகளை தவிர்த்து மீது நேரங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவே தான் இருந்திருக்கிறார்கள் என்று அலியில் என்ன பண்ணுறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்விலே குர்ஆனை எவ்வளோ தூரம் ஓதியிருக்காங்கன்றதை பார்க்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வு குர்ஆனாகவே இருந்தது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வையும் குர்ஆனுடைய அந்த வாழ்வையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆனையும் ஒரு கட்டத்தில் நாம் இணைச்சி பார்க்கிறோம் என்றால் அந்த இணைப்புக்கு இடையில் இவ்வளவு உழைப்பு இருக்கிறது. எவ்வளவு உழைப்பு! ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆன் ஓதையும் பிரித்து பார்க்கவே முடியாது.
அது இவங்க சொல்கிறாங்க, அப்துல்லா பின் மக்ஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வாகனத்திலே பயணிக்க கண்டிருக்கிறேன். வாகனத்திலே பயணிக்க நான் கண்டிருக்கிறேன். அப்படி வாகனத்தில் பயணிக்க கண்ட அந்த சமயத்திலும் கூட வாகனத்தில் உட்காந்துருப்பாங்க, வாகனம் பாட்டு போயிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்டு மக்கா வெற்றியின் போது நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். வாகனத்தில் அவங்க பயணித்து சென்று கொண்டிருந்தாங்க. அவங்க சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்தை செஞ்சாங்க, அவங்க ஓதி கொண்டிருந்தாங்க என்று சஹாபி அவர்கள் அறிவிப்பு நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டிலே பயணத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலும் கூட குர்ஆனை ஓதாமல் செஞ்சதில்லை, அவங்க இருந்ததில்லை. பொதுவாகவே பயணம் என்று நமக்கு வந்து விட்டாலே நாம் என்ன செஞ்சிருவோம், எல்லாத்திலிருந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ வின்டர் லீவ் வருது, வின்டர் ஹாலிடேஸ் என்று ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன். எது எல்லாம் நாம் வளமையாக செஞ்சுட்டு இருந்தோமோ அதுக்கெல்லாம் லீவு. ஸ்கூலுக்கு லீவு ஓகே, காலேஜுக்கு லீவு ஓகே, ஆஃபீஸுக்கு லீவு ஓகே, ஷாப்புக்கு லீவு ஓகே, எதுக்கெல்லாமே லீவு. இவங்க டெய்லியும் குர்ஆன் ஓதிட்டு வந்திருப்பார்ல, ஓதக்கூடாது இருந்திருப்பார்ல, அதுக்கும் லீவு. டெய்லியும் குறைஞ்சபட்சம் சுபுக்கு பிறகு ஓதக்கூடாது இருந்திருப்பாரு, ஏதாவது ஒரு வக்துக்கு பிறகு ஓதக்கூடாது இருந்திருப்பாரு, அதுக்கும் லீவு. ஏன்பா இதுக்கு ஏன்பா லீவு? இல்லை ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்ல. ஏன்னா நாம் என்ஜாய்மெண்ட்டை குர்ஆனுக்கு வெளியே தேடுறோம். குர்ஆன் ஓது நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக தெரியறதில்ல. அதனால் குர்ஆனை நாம் ஒரு சுமையாகவும் பாரமாகவும் பார்க்கறதுனால எல்லாத்துக்கும் லீவ் விடுறது மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கும் லீவை விடு. அப்போ அன்பு சகோதரர், இந்த பார்வை மாறணும். குர்ஆனை அல்லாஹ் ஓத சொல்கிறான், இந்த மார்க்கம் ஓத சொல்லி இருக்கிறது. குர்ஆன் ஓதலைன்னா நான் ஒரு முஸ்லீம் ஆவனா என்கிற இந்த ஒரு பயத்தினால் மாத்திரம் அந்த குர்ஆன் மீது நமக்கு பற்றுதல் தொடர்பு ஏற்படக்கூடாது. அதை தாண்டி குர்ஆன் கலாமுல்லா, அந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளை குர்ஆனின் பக்கம் சுண்டி இழுக்க. வேற என்ன வேணும்? குர்ஆன் என்பது என்ன? கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தை. அந்த ஒன்று போதாதான் நம்மளை குர்ஆனின் பக்கம் சுண்டி இழுப்பதற்கு. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தமட்டில் குர்ஆனோடு இந்த அளவுக்கு நம்ம இருக்காங்க, தொடர்பு பட்டு வந்திருக்கிறாங்க. குர்ஆன் ஓதாத தருணம் என்று அவருடைய வாழ்வில் எந்த நேரத்தையும் பார்க்க முடியாது. எக்ஸப்ஷனலாக விதிவிலக்கு அந்த 2 சூழ்நிலைகளை தவிர. அப்போ இந்த அளவு குர்ஆனோடு நம்ம நேரத்தை செலவிட்டோம்னா யாரை பற்றியாவது புறம் பேசுறதுக்கு நமக்கு தோணுமா? வெட்டி கதை பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குமா? நேரத்தை போக்குவதற்கு நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? எதுக்குமே நேரம் இருக்காது. புறம் பேசவோ, இல்லாத பொல்லாத பேசவோ, வீணா சுற்றி திரியவோ எதுவுமே நமக்கு நன்மை நமக்கு அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போதும் குர்ஆனை தூக்கிட்டே அலைய சொல்றீங்களாங்க? அதுக்கு தான் குர்ஆனை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். குர்ஆனுடைய ஜுசுக்களை மனப்பாடம் பண்ணணும், குர்ஆனுடைய அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணணும். எல்லா நேரங்களிலும் சொல்வதை போன்று குர்ஆனை தூக்கிட்டே அலைவது தப்பில்லை, அலைவது வரவேற்கத்தக்கது. ஒருவேளை அதை ஏதாவது நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், நான் வண்டி ஓட்டும் போது எப்படி குர்ஆனை நான் தூக்கிட்டு இருக்கிறது, கையில் வச்சுட்டு இருக்கிறது, சில ஜுசுக்களை மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஒரு டிராவல் பண்ணி போறீங்க, உங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் டிராவல் பண்ணி போறீங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. போகக்கூடிய அந்த இன்பிட்வீன் டியூரேஷன், அந்த டைமில் சுபஹானல்லாஹ் எவ்வளவோ பேரை நம்ம பார்க்குறோம். அவன் பைக்குக்கு சாவி போடுறானோ இல்லையோ, காருக்கு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறானோ இல்லையோ, முதல்ல என்ன செய்யறான் அப்படின்னா இயர்பட்ஸை இயர்ஃபோன் வந்து காதில் வச்சுக்கிறான். அவனுக்கு அந்த இயர்பட்ஸும் இயர்ஃபோனு மாத்திரம் அவன் காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போதோ, காலேஜுக்கு போகும்போதோ, ஸ்கூலுக்கு போகும்போதோ கிடைக்கல அப்படின்னா நரம்பு தளர்ச்சி அவன் வந்துடும் போல இருக்குது. நரம்பு தளர்ச்சி சாப்பாடு பாக்ஸை கூட விட்டுறது கூட பெருசாக ஒரு கவலையாக இருக்காது. ஆனால் இந்த இயர்ஃபோன் அவனுக்கு வேணும், இந்த இயர்பட்ஸ் வேணும். அவன் எடுத்து அதில் காதில் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த 1/2 மணி நேரம் என்ன டிராஃபிக் இருந்தாலும், என்ன ஹார்ன் அடித்தாலும், எந்த பொல்யூஷன் இருந்தாலும், எந்த இது இல்லாமல் அவன் ஆஃபீஸில் போய் சேரத்துக்குள்ளே ஒரு 10 பாட்டை கேட்டு முடிச்சிடறான். எவ்வளோ பாவத்தை சேர்த்து வச்சுட்டான். அதுவே ஒரு ஜுசுவை மனப்பாடம் பண்ணுறோம், ஒரு அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ணுறோம், அதை நம்ம கேட்குறோம், அதோடு சேர்த்து நம்ம முத்தாலா பண்ணுறோம். அப்படின்னா எவ்வளோ நன்மைகள் அவருக்கு சேர்ந்து போச்சு. அப்போ அன்பு சகோதரர்களே, அப்போ நம்மளுடைய வாழ்வில் நமக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அது குர்ஆனின் மூலமாகத்தான் இருக்கிறது. யர்ஃபஅல்லாஹு பிஹாதல் குர்ஆனி அக்வாமா வ யதூ பிஹில் ஆகிரீன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சமூகத்தவரை உயர்த்துகிறான், சில சமூகத்தவரை தாழ்த்துகிறான். யார் இந்த குர்ஆனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ அவங்களே அல்லாஹ் உயர்த்துகிறான். யார் இந்த குர்ஆனை மதிப்பளிக்க மாட்டாங்களோ
அவளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்துறான். நாம் இந்த குர்ஆனுக்கு மதிப்பளிக்கிறோமா, மதிப்பளிக்கிற இடத்துல இருக்கிறோமா, இல்லை மதிப்பளிப்பது இல்லையா? இந்த உலகத்திலேயே குர்ஆனுக்கு அதிக மதிப்பளித்தவர் யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் அவங்க இந்த உலகத்திலேயே அதிக மதிப்பான இடத்தில் இருக்கிறாங்க. சிம்பிள் கான்செப்ட். இந்த உலகத்திலேயே உச்சபட்சமான மதிப்பான இடத்துல யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதை பல காரணங்களில் ஒன்று, அவங்க அந்த தங்களுடைய வாழ்வில் குர்ஆனுக்கு அதிக முக்கியத்துவம், அதிக மதிப்பளிச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த மதிப்பான இடத்துல அவங்க போய் அடைஞ்சாங்க என்பதை என்ன செய்ய முடிகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குர்ஆனுக்குமான அந்த தொடர்பு என்பது, அந்த நெருக்கம் என்பது சர்வ சாதாரணம் அல்ல. எந்த இடத்துலையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குர்ஆனையும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்தியில் அந்த உறவு என்பது வெரி ஸ்ட்ராங். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தாங்கள் குர்ஆனை ஓதுவது மாத்திரம் இல்லை, மற்றவங்க ஓதுறதை கூட ஆனந்தப்பட்டிருக்கிறாங்க. மற்றவங்க ஓதுறதை பார்த்து என்ன செஞ்சிருக்காங்க? சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. அப்படி யாராவது ஓதுவதை பார்த்தாங்கன்னா அவளை ஊக்கமளிச்சிருக்கிறாங்க, அவங்கள ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு சில சம்பவங்களை சொல்ல வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன் ஓதுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுக்கிறாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி நம்ம படிக்கணும். ஏன்னா அவங்க சாதாரணப்பட்ட நபர் கிடையாது. அவங்களுடைய ஃபேமிலி இருக்குதுல, சாதாரணப்பட்ட ஃபேமிலி கிடையாது. குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எக்ஸாம்பிள் சொன்ன ஃபேமிலி அஷ்அரி ஃபேமிலி. ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க, மதீனாவிலே அஷ்அரி ஃபேமிலி. அஷ்அரி என்பது அவங்களுடைய ஃபேமிலி நேம். ஒவ்வொரு ஃபேமிலி நேம் ஒன்று இருக்கும் இல்லை, சரிங்களா? எல்லாருக்குமே அவங்களுடைய குடும்பத்திலே அது பிரபலியம். அப்புறம் இந்த அபு மூஸா அல் அஷ்அரி என்ற அந்த குடும்பத்தாருக்கு அஷ்அரி குடும்பத்தார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த அஷ்அரி குடும்பத்தார்களை இலகுவாக நம்மளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ரொம்பலாம் அவங்க யார், அவங்க குடும்பம் எங்கே, அவங்களோட வீடு எங்கே அப்படின்னு தேடி அலையெல்லாம் வேண்டாம், ஈஸியாக நாம் அவங்கள அட்ரஸ் பண்ணிட முடியும் அப்படின்றாங்க. எதை வச்சு அந்த குடும்பத்தாரர்களை ஈஸியாக அட்ரஸ் பண்ணிட முடியும்? அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, அவங்களுடைய அடையாளம் என்ன? வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது கொடிக்கடி ஏற்றி வச்சுருப்பாங்களோ, அல்லது அவங்க வீட்டில் ஏதோ 4 இன்ஜினியர் இருப்பாங்களோ? ஏன்னா ஒரு காலத்தில் சில ஏரியாக்கள் எல்லாம் சில வீடுகளை அடையாளம் சொல்ல வேண்டும் என்றால், ஏங்க அந்த இன்ஜினியர் வீடாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அது மாறி போச்சு வச்சுக்கிறீங்களேன். இல்லை டாக்டர் வீடான்னு கேட்பாங்க. ஒரு ஏரியாவில் படித்தவர் ஒரு டாக்டராக இருப்பார், அல்லது ஒரு இன்ஜினியர் இருப்பார், அதை வச்சு இன்ஜினியர் வீடாங்க, டாக்டர் வீடாங்க கேட்பாங்க. அப்போ அது மாதிரி அபு மூஸா அல் அஷ்அரி குடும்பத்தார்கள் ஏதோ படித்த மேம்பட்ட மேதாவிகள், மருத்துவர்கள் யாராவது இருந்திருப்பாங்களோ அப்படின்னா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அபு மூஸா அல் அஷ்அரி குடும்பத்தார்களை இலகுவாக எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அடையாளம் கண்டு கொள்ளலாம்? இரவு நேரங்களில் எந்த வீடுகளில் எல்லாம் குர்ஆன் சப்தமாக ஓதப்படுமோ, இரவு நேரங்களில் எந்த வீடுகளில் எல்லாம் குர்ஆன் சப்தமாக ஓதப்படுமோ அந்த வீடுகளில் பெரும்பான்மையான வீடு யாருடைய வீடாக தான் இருக்கும்? அபு மூஸா அல் அஷ்அரி குடும்பத்தாரோட வீடாக தான் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த குடும்பத்தார்களுக்கு குர்ஆனுடைய பின்புலம் என்பது ரொம்ப மகத்துவமான ஒரு பின்புலம் கொண்ட குடும்பத்தார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அபு மூஸா அல் அஷ்அரி அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்க? குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பக்கத்திலிருந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலிருந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா அபா மூஸா, யா அபா மூஸா, அபு மூஸா அவர்களே, நேற்று நைட்டு நீங்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தீங்களே, நான் பக்கத்தில் இருந்தால் உங்களுடைய கலாத்தை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அப்போ அபு மூஸா அல் அஷ்அரி அவர்களுக்கு பெரிய ஒரு லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, பெரிய ஒரு நஷ்டம் அடைஞ்சது மாதிரி என்ன செய்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் கவனிக்கலையே, நான் அவதானிக்கலையே, நீங்கள் நான் குர்ஆன் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்பதை நான் பார்க்கலையே, நான் கவனிக்கலையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அபு மூஸா அல் அஷ்அரி எல்லாம் சொல்லி காண்பிக்கிறாங்க. இது நாம் மிகுந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம் குர்ஆனை ஒருத்தர் பள்ளியிலேயே ஓதுறாரு அப்படின்னாலும், அல்லது வேற எங்கேயாவது ஓதுறாரு அப்படின்னா, அவருடைய முழு கான்சன்ட்ரேஷனும் அவருடைய ரீடிங்கில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரீடிங்கில் தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது. பெரும்பான்மையானவங்க ஃபோனில் தான் இன்றைக்கி ஓதுறாங்க. உலமாக்கள் அதை வரவேற்கிறது இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் முஸ்ஹாஃப் இருக்குது அப்படின்னா முஸ்ஹாஃபில் ஓதுறது தான் வரவேற்கத்தக்கது. முஸ்ஹாஃப் இல்லை அப்படின்னா, அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற அடிப்படையில் முஸ்ஹாஃப் இல்லைன்னு குர்ஆனை பார்த்து ஓதிக்கிறீங்க. ஆனால் குர்ஆன் இருந்தால் முஸ்ஹாஃபில் ஓதுறது தான் சிறந்தது. ஏங்க குர்ஆனில் ஓதுற, ஃபோனில் ஓதுறது என்னங்க இருக்குது? குர்ஆனில் முஸ்ஹாஃபில் இருக்குதானங்க இதுலேயும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டுத்துக்கு பற்றி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், குர்ஆனை ஓதிக்கிட்டே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, டக்குன்னு ஏதாவது ஒரு கால் வருகிறது.
குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் எத்தனை பேர் காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க, இல்லை காலுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறாங்க? மேக்ஸிமம் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது. ஏதாவது ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பார். வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருக்கோம், ரைட் வந்துருச்சு, உடனே என்ன சொல்லுவார், குரானை அவனை மூடி வச்சுட்டு போயிடுவார். ஸோ நம்ம குரான் ஓதும் போது கூட நம்மளை டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குரான் ஓதிட்டே இருக்கும்போது அங்கே எங்கேயோட பார்வை அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அபு மூசா அல் அஷரி அவர்கள் குரானை ஓதிட்டு இருந்திருக்கிறாங்க. பக்கத்தில் நின்னது யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதை கூட அவங்க என்ன செஞ்சல, கவனிக்கலை. ரசூலுல்லாஹி அலைஹி நின்னதை கூட கவனிக்கலை. ஏன்னா அவங்களுடைய முழு கவனமும் கொஞ்சம் கூட சிதறாமல் குரானிலே ஃபோக்கஸ்டாக இருந்ததனால் ரசூலுல்லாஹி அவங்களுடைய கூட பார்க்கல. அதனால தான் ரசூலுல்லாஹி அடுத்த நாள் கேட்குறாங்க, என்ன அபு மூசாவே நேற்று நீ குரான் ஓதிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னை பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பெரும் நஷ்டத்தோடு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் பார்க்கலையே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்காதது இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய நஷ்டம் ஆயிருச்சா, அவ்வளோ பெரிய இழப்பாயிருச்சா அப்படின்னா, ஆமாம் பெரிய இழப்பு, பெரிய நஷ்டம், பெரிய இழப்பு, பெரிய நஷ்டம். ஏன் தெரியுமா அவங்க சொல்கிறாங்க? அவர் சொல்லி காண்பிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதவர்களே நீங்கள் நான் குரான் ஓதுவதை கேட்பதாக நிற்கிறீங்க, நான் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்பது மாத்திரம் எனக்கு தெரிந்திருந்தால் லஹப்பர் துஹாலக தஹ்பீரா, நான் இன்னும் அது மெருகேற்றி ஓதியிருப்பேன், இன்னும் அதை அழகுபட ஓதியிருப்பேன், இன்னும் நான் அதை அழகாக ஓதியிருப்பேன் என்று என்ன பண்ணுறாங்க, அபு மூசா அல் அஷரி சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரியாமல் போச்சே, நான் நார்மலாக எப்போதுமே நான் ஓதுவேனே, அந்த மாதிரி அந்த நார்மல் லெவலில் ஆவரேஜ் லெவலில் தான் செஞ்சுட்டு இருந்தேன், நான் ஓதிக்கிட்டு இருந்தேன். பட் நீங்கள் கேட்குறதா எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் ஹை பிச்சில் ஓதிருப்பேன், இன்னும் அதை மெருகேற்றி ஓதிருப்பேன். என்ன பண்ணுறாங்க, அபு மூசா அல் அஷரி சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபு மூசா அல் அஷரி பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நார்மல் லெவல் ஆவரேஜ் லெவல் இருக்கும்ல, அதுக்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபு மூசா அல் அஷரி அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன அபு மூசாவே, நேற்று உங்களுடைய கிராத்தை கேட்டுட்டு இருந்தேன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வழங்கப்பட்ட சங்கீதத்தை போன்றல்லவா நீங்கள் வழங்கப்பட்டிருக்கிறீங்க. உலகத்திலேயே மிகுந்த அழகான அந்த குரல் வளம் மிக்கவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சங்கீதத்தை போன்றல்லவா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி பண்ணாங்க. அப்படின்னா அபு மூசா அல் அஷரி அவர்களை ஆர்வப்படுத்தி பேசினாங்க. அபு மூசா அல் அஷரி அவர்களை பாராட்டி என்ன பண்ணாங்க, பேசினாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு குரானை ஓத கண்டவர்களையும் பார்த்தால் அவ்வளவு பூரிப்பு, அவ்வளவு ஆனந்தம். அப்போ ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் குரானுக்குமான அந்த தொடர்பு என்பது சர்வசாதாரணமானதல்ல. நாம் எந்த அளவுக்கு நாம குறைஞ்சபட்சம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோங்க. ஏன்னா நீ இந்த டேர்ம் 1ல் டேர்ம் 2ல் இந்த ரிசல்ட் எடுத்தா, இந்த மார்க் எடுத்தா நான் உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய பெற்றோர் பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த சூறா முடிச்சா நான் உனக்கு வாங்கி தரேன், எத்தனை பேர் இந்த ஜுசுவை நான் நீ முடிச்சா உனக்கு வாங்கி தரேன் சொல்லியிருப்போம். யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் வேணா அங்கே தான் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர் பேப்பர் தரத்துக்கு ஸ்கூலில் கூப்பிட்டு விடுவாங்க. இவன் லோ மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டானா நம்ம தலை காட்ட முடியாது, அசிங்கமாக போயிடும். டே இந்த வாட்டி தான் என்னை அசிங்கப்படுத்திட்டா, அடுத்த வாட்டியாவது என்னை காப்பாற்றி விட்றா, ஏதாவது நல்ல மார்க் எடுறா, அவனுக்கு எதாவது வாங்கி தரேன் என்று அவனை மோட்டிவேட் பண்ணுறோம். அது அவனுக்கு அஃபெக்ட் ஆகுது. அது அவன் நல்ல ஸ்கோர் பண்ணுறான், எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. பின்னாடி இருந்தவன் ஒரு 30 ஸ்ட்ரென்த் ஸ்கூலில் கிளாஸ் ரூம்னா 28 ரேங்க் எடுத்தவன் 27 ரேங்க் வந்துட்டான், 15 வந்துட்டான், 12 வந்துட்டான். இஸ் நாட் போர் ஸ்டூடெண்ட். அப்படின்னா அவனுக்கு வேண்டியது என்னன்னா என்கரேஜ்மெண்ட் தான் வேணும். அவன் போர் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவனுக்கு என்கரேஜ்மெண்ட் வேணும். அவனை ஆர்வப்படுத்தினா ஆள் டாப்பாக வந்துடுவான். குரான் நம்ம ஆர்வப்படுத்தி இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஆர்வப்படுத்தினாங்க பாருங்க அபு மூசா அஷரி அல்லா அவர்கள். டைம் புரிஞ்சா? சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அன்பு சகோதரர்களே, ஒரு நீண்ட நெடிய செய்திகளை தான் தொகுத்து கொண்டு வந்தேன். இருந்தாலும் நேரம் போதாத நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரசூலுல்லாஹி அவர்களுக்கும் குரானுக்குமான அந்த தொடர்பு என்பது உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயமும் படிக்க படிக்க அவ்வளவு நாம் ஆச்சரித்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்படி இருந்ததன் விளைவால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு ஆயிஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய விளைவாக ஆயிஷா அல்லாஹ் சொல்வதை போன்று குரானாகவே விளங்கி இருந்திருக்கிறது. ஆக நாமும் ரசூலுல்லாஹினுடைய வாழ்வை கண்டு படித்து புரிந்து ரசூலுல்லாஹி அவர்கள் குரானுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்னுரிமையை முக்கியத்துவத்தை கொடுத்தார்களோ நாமும் நம்முடைய வாழ்வு அப்படியான ஒரு முன்னுரிமை முக்கியத்துவத்தை கொடுத்து குரானின் மூலமாக நாமளும் உயர்வு பெறக்கூடிய சமுதாயமாக வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசி என்னையும் கேட்ட உங்களையும் ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.